வணக்கம் அன்பனீர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், அதாவது அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பொதுவான பலன்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகவே இந்த நேரலை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருளால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனின் அருளால் அரசாங்க வேலை கிடைத்து செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழணும்னு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு வச்சுக்கிறேன். 9345397996 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலானோருக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்குங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த அரசு வேலை கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அரசு வேலைக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதுக்காக நம்ம மணிக்கணக்காக படிக்க வேண்டியது வரும், முயற்சி எடுக்கணும், அதற்குள்ள கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? அப்போது விடாமுயற்சி, அதற்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த அரசாங்க வேலை கிடைப்பதற்கான, அதாவது அந்த அமைப்பு இருப்பவர்கள் தான் அந்த வேலையில் இருப்பாங்க. எண் கணிதத்தின் கருத்துப்படி ஒரு நபரின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த நேரம் ஆகியவை ஒரு நபரின் வேலை விவரங்களை கணிக்க உதவுது. எண் கணிதம் மற்றும் ஜோதிடத்தின்படி அரசு வேலை கிடைப்பதில் சூரியன், வியாழன், சனி பகவான் 3 பேருடைய பங்கும் இருக்குது. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பிறந்த தேதியை வைத்து யாருக்கெல்லாம் இந்த அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம பார்க்கக்கூடியது முதல்ல பார்த்திங்கன்னா சூரிய கிரகத்தை வைத்து பார்த்தோம்னா, சூரிய கிரகத்திற்கு உகந்த எண் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 1, சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த தேதி 1ஆம் தேதியில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா, அல்லது 10, 19, 28 இது போன்ற தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூரியன் வலுவாக உள்ளவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நேரத்தை வைத்து பார்க்கும்போது 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் விடியற்காலை முதல் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இதில் நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா வியாழன் கிரகத்தை பொறுத்தளவுக்கு வியாழன் கிரகத்திற்கு உகந்த எண் 3, சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா உங்களுடைய பிறந்த தேதி 3ஆம் தேதியில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா, அல்லது 12ஆம் தேதியில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா, அல்லது 21ஆம் தேதியில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேதிகளில் நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா விடியற்காலையிலேருந்து மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வியாழன் பார்த்திங்கன்னா ஞானம், அறிவு, புத்திசாலித்தனம், செழிப்பு, வெற்றி, புகழ் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்கள் தான். அதனால் குரு பகவானுடைய அமைப்பு, இந்த வியாழனுடைய அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சனி கிரகத்திற்கு உகந்த எண் பார்த்திங்கன்னா 8. அப்போது 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இது போன்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இந்த தேதிகளில் நேரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விடியற்காலை முதல் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான்னு எடுத்துட்டிங்கனாவே, சனி கிரகம்னு எடுத்துட்டிங்கனாவே ஒழுக்கம், ஆன்மீகம், நட்பு, ஞானத்தை குறிக்குது. ஆகவே தொழிற்சாலை வேலை மற்றும் ரயில்வே போன்ற துறைகளில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா சந்திரன், நவகிரகங்களில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கியமானவங்களாக இருக்காங்க. சூரியனின் இந்த வலுவான அமைப்பு அரசு வேலை தருவதாக இருந்தாலும் அதனை வேகமாக கொடுக்கக்கூடிய யோகம் இருப்பது சந்திரன் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனின் அமைப்பு நல்லபடியாக இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும், சரிங்களா? அதே செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரிய பகவான் ஒரு செயல் செய்யணும்னு நினச்சா அதற்கு வழியாக இருப்பது செவ்வாய் தான். செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ராசிப்படி பார்த்தோம்னா அரசு வேலை கிடைப்பதற்கான ராசிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அரசு வேலை கிடைக்க முக்கிய கிரகமாக இருப்பது சூரியன், செவ்வாய், வியாழன், சனி. இந்த கிரகங்கள் காரணமாக இருக்குது. இதனால் மேஷம் ராசி, ரிஷபம் ராசி, மிதுனம் ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி இது போன்ற ராசி உடையவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஆன்மீகத்தில் கூறப்பட்டிருக்கு, சரிங்களா? ஆகவே இப்போ இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு அரசு வேலை சம்பந்தமாக எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் எப்படி நமக்கு வேலைகள் கிடைக்கும்ன்ற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்திலையும்
அதாவது உங்களுடைய சுயஜாதத்தை முழுமையாக பார்க்குறப்ப இன்னும் தெளிவாக துல்லியமாக கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அரசாங்க வேலைக்கான அமைப்புகள் இருக்கா என்ன ஏதுன்றது எல்லாமே இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் கண்டிப்பாக இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்னும் தொடர்ந்து இது போன்ற வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்கள் மற்றும் பயனுள்ள தகவல்களை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க. எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. ஆன்லைனில் எது எதுக்கும் நேரத்தை செலவு பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் நம்ம சேனலுக்காக நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று எல்லா விதமான யோகங்களையும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 93453967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.